புழியும் என்னோட உன்னோட ரிவ்யூவில் பார்க்குற மாதிரி வீடியோ எப்படி ஈஸியாக எடிட் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ப்ரீசெட்டை இம்போர்ட் பண்ணிவிட்டு அலைட் மோஷன் ஆப்பில் வந்துடுங்க. எடிட் பண்ணுற டிஸ்பிளேவை மேலே தூக்கினா இந்த மாதிரி ஒயிட் கலர் வீடியோ இருக்கும். இந்த வீடியோவோட கீழே தான் நான் இப்போ இமேஜை செட் பண்ணணும். ப்ளஸ் ஐக்கானை கொடுத்து மீடியா கொடுத்து தேவையான இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஐ பட்டனுக்கு இமேஜோட கேப்பில் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த ஒயிட் கலர் வீடியோவுக்கு கீழே செட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ண இமேஜை வீடியோ கீழே செட் பண்ணிட்டோடனே ஒரு 3 செகண்டில் கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிட்டோடனே ரெட் லைன் வரைக்கும் செட் பண்ணிவிடுங்க இமேஜை. இமேஜை கிளிக் பண்ணோடனே கீழே மூவ் அண்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் அது இருக்கும். அதை கொடுத்து இமேஜை நல்லா ஜூம் பண்ணி கரெக்டாக வச்சுடுங்க. எதுக்கு ஜூம் பண்ணுறோன்னா இமேஜுக்கு வந்து 2 சைட்லேயும் பிளாக் வந்துடும். அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோடனே மறுபடியும் மூவ் ஆப்ஷன் கொடுத்து இந்த பிளாக் கலர் ரோட்டில் கரெக்டாக உங்கள் இமேஜை செட் பண்ணிவிடுங்க. அடுத்த இமேஜ் செட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் ஐக்கானை கொடுத்து மீடியாவுக்கு போய்ட்டு மறுபடியும் வேறு இமேஜை செட் பண்ணிவிடுங்க. ஐ பட்டனுக்கு இமேஜின் கேப்பில் லாங் ப்ரெஸ் பண்ணி செகண்ட் வீடியோவோட கீழே செட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ண இமேஜை வீடியோ கீழே செட் பண்ணிட்டோடனே ஒரு 3 செகண்டில் கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிட்டோடனே ரெட் லைன் வரைக்கும் செட் பண்ணிவிடுங்க இமேஜை. மறுபடியும் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து இமேஜை கரெக்டாக ஜூம் பண்ணிவிடுங்க. ஜூம் பண்ணிட்டோடனே அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க இமேஜை. இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா சைடில் பாருங்கள் பிளாக் கலரில் தெரியுது. அது தெரியாத மாரி மறுபடியும் ஜூம் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 இமேஜ் பண்ண பார்த்தீங்களா, அதுமாரி தான் மீதி எல்லா இமேஜுக்கும் பண்ணணும். பண்ணி கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி வீடியோ ஈஸியாக எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன சாங் பண்ணலான்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.